செம்மணி மனித புதைகுழியினை இலங்கை அரசாங்கம் மறுத்து வருகின்ற சூழலில் ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தை கண்டு சென்றமை அடுத்து சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக அது மாறிமை அடுத்து துணுக்காய் பகுதியில் விடுதலை புலிகளால் கொன்று புதைக்கப்பட்ட நபர்கள் எனும் பெயரில் ஒரு அகழ்வாய்வினை மேற்கொள்ள வேண்டும் என அருண்சித்தார் தலைமையிலான தமிழ் தேசிய விரோத போக்கில் பயணிப்பவர்கள் பயணித்துள்ள நிலையில் அந்த செயற்பாட்டினை செய்துள்ள நிலையில் அடுத்ததாக செம்மணி பகுதியில் புத்தக பையுடன் ஒரு சிறுவனதோ அல்லது ஒரு குழந்தையினதோ எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச அரசியலிலும் சரி மற்றும் ஈழத்தமிழர் போராட்ட களங்களிலும் சரி செம்மணி படுகொலை அல்லது செம்மணி புதைகுழி என்பது ஒரு நடைமுறை அல்லது நிகழ்கால சாட்சியமாக ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கான நிகழ்கால சாட்சியமாக இடம்பெற்று வருகின்றது. இலங்கை அரசாங்கம் இதனை முற்றுமுழுதாக மேலும் மறைப்பதற்கான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றமை வெளிப்படையாக தெரிய வருகின்றது.